நண்பர்களே வணக்கம். நம்ம வாழ்க்கையில சில சமயம் நம்மளோட கடந்த காலம் இருக்கு இல்லையா, அது அப்படியே ஒரு பெரிய நிழல் மாதிரி நம்ம நிகழ்காலத்தையே மூடிடும். சரி வாங்க, கடந்த காலத்தோட சுமைகளை எல்லாம் இறக்கி வச்சுட்டு நிகழ்காலத்தோட அழகை எப்படி ரசிக்கிறதுன்னு ஒரு அருமையான கதை மூலியமா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்ககிட்டயே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கடந்த காலத்துல நடந்த வலிகளோ குற்ற உணர்ச்சிகளோ இன்னைக்கு உங்க சந்தோஷத்தை தடுத்துக்கிட்டு இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா இந்த கதை உங்களுக்காக தான். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். ஆற்றங்கரையோரமா ஒரு அழகான கிராமம். அந்த ஊர்ல ராம்னு ஒரு படகோட்டி இருந்தான். படகோட்டுறதுல அவன மாதிரி ஒரு திறமைசாலி அந்த ஊர்லயே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஊர் மக்களை, விவசாயிகளை, சின்ன பசங்களன்னு எல்லாரையும் தன்னோட படகுல ஏத்தி அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் அவனோட வேலை. பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியான, நம்பிக்கையான மனுஷ மாதிரி தெரிஞ்சாலும் அந்த அமைதிக்குள்ள ஒரு பெரிய புயலே ஒளிஞ்சிருந்தது. ஆமாங்க, ராமோட மனசுக்குள்ள ஒரு ஆறாத வடு இருந்துச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி அவனோட தம்பி பென் இதே ஆத்துல மூழ்கி இறந்துட்டான். அன்னைக்கு ஆத்துல வெள்ளம் அதிகமா போயிட்டு இருந்தப்போ அண்ணே வேணான்னு ராம் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம பென் விளையாட போயிட்டான். வெள்ளம் அவனை இறக்கமே இல்லாம இழுத்துட்டு போயிருச்சு. அந்த ஒரு நிமிஷம் நான் என் தம்பிய காப்பாத்த தவறிட்டேனேன்னு ராம் தன்னைத்தானே நொந்துக்கிட்டான். நான் அவனை தடுத்திருக்கலாம். இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு நினப்பு வருஷக்கணக்கா ஒரு கரையானாட்டான் அவன் உள்ளுக்குள்ளேயே அரிச்சு தின்னுட்டு இருந்துச்சு. அவன் சிரிக்கிறதையே மறந்தான், யார் கூடயும் மனசு விட்டு பேசல. அவனோட படகு தினமும் ஆத்த சுலபமா கடந்து போச்சு. ஆனா அவனோட மனசு மட்டும் அந்த துயரமான கடந்த காலத்திலேயே நங்கூரம் போட்டு நின்னுடுச்சு. இப்படி அவனோட வாழ்க்கை இருண்டு கிடந்த ஒரு சமயத்துலதான் ஒரு சின்ன ஒளிக்கீத்து மாதிரி ஒருத்தங்க வராங்க. எம்மான்னு ஒரு 7 வயசு சின்ன பொண்ணு ராமோட படகுல ஏறுறா. அவதான் அவனோட பூட்டிய இதயத்தை துறக்க போற சாவின்றத அப்போ அவனுக்கு தெரியாது. அவனோட சோகமான முகத்தை பார்த்துட்டு அந்த சின்ன பொண்ணு ரொம்ப இயல்பா கேட்டா, ராமாமா, ஏன் எப்பவுமே உங்க முகத்துல ஒரு மேகமோன்ன மாதிரியே இருக்கு? அதுக்கு ராம் ஒரு பெருமூச்சோட சொன்னா, நான் நேத்து நடந்த ஒரு கனமான விஷயத்த இன்னிக்கும் என் தோள்ல சுமந்துட்டு இருக்கேன் கண்ணுன்னு சொன்னான். அதுக்கு அந்த குழந்தை சொன்ன பதில், அது வெறும் பதில் இல்ல, அது ஒரு ஞான திறவுகோல். மாமா, நீங்க நேத்தே சுமந்துட்டு இருந்தா இன்னைக்கு உதிக்கிற சூரியனை எப்படி பார்க்க முடியும்? இந்த வார்த்தைகள் ராமோட இதயத்துல ஒரு இடி மாதிரி இறங்கி அவனோட வருஷக்கணக்கான வலிய உடைச்சு போட்டுச்சு. எம்மாவோட அந்த சிம்பிளான கேள்வி ராமோட ஆன்மாவையே உலுக்கிருச்சு. அன்னைக்கு சாயங்காலம் அவன் தனியா ஆத்தங்கரையில் உட்காந்து ஓடுற தண்ணியோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே பதில தேடினான். முதல் முறையா அவன் தனக்குள்ள பதில தேடாம அந்த இயற்கையிடம் தேடினான். அப்பதான் அந்த ஆறு அவனுக்கு ஒரு 3 முக்கியமான விஷயத்த கத்துக் கொடுத்துச்சு. 1, தண்ணி எப்பவுமே முன்னாடிதான் போகும், பின்னாடி போகாது. 2, அது எதையுமே பிடிச்சு வச்சுக்காது, நல்லது கெட்டது எதையுமே. 3, அது பாட்டுக்கு முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது, அவனோட குற்ற உணர்ச்சிங்கிறது அவனோட வாழ்க்கை படகுல அவன் தெரியாம ஏத்தி வச்சிருக்கிற பாரமான கற்கள் மாதிரி. அந்த பாரம் அவனோட படக மூழ்கடிச்சு அவனோட பயணத்தையே நிறுத்திடுன்னு அவன் உணர்ந்தான். அந்த நிமிஷத்துல அவன் ஒரு முடிவெடுத்தான். இறந்து போன தம்பிக்காக துக்கப்பட்டுட்டே இருக்கிறத விட அவன் எப்படி சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டானோ அப்படி நான் வாழணும். அதுதான் நான் அவனுக்கு செய்யற உண்மையான அஞ்சலி. அந்த பாரமான கற்களை தூக்கி ஆத்துல எரிஞ்சிட்டு நிம்மதியா வாழணும்னு முடிவு பண்ணான். அடுத்த நாள் காலையில அந்த ஆத்தங்கரையில ஒரு புதுராம் பிறந்தான். ஊர் மக்கள்லாம் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தாங்க. பல வருஷத்துக்கு பிறகு படகோட்டி ராமோட முகத்துல ஒரு உண்மையான மனசார ஒரு புன்னகை இருந்துச்சு. அது வெறும் புன்னகை இல்ல, அது ஒரு விடுதலை. ஆமாங்க, இந்த கதையோட சாராம்சம் நமக்காக தான். நம்ம கடந்த காலங்கிறது நாம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். அது நம்மள சிறைப்பிடிக்க வந்த தண்டனை கிடையாது. வலிய பிடிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம தேங்கி போன தண்ணி மாதிரி ஒரே இடத்துல நின்னுடுவோம். ஆனா அந்த ஆற்ற போல நாமளும் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு புது வாய்ப்பு, அதை வீணாக்க கூடாது. இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கை படக மூழ்கடிச்சிட்டு இருக்கிற அந்த தேவையில்லாத பாரங்கள் என்னென்ன? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் அடையாளம் கண்டு தூக்கி எறிஞ்சிட்டு லேசா சுதந்திரமா பயணிக்க வேண்டிய நேரம் இது இல்லையா? உங்க வாழ்க்கை பயணமும் ரொம்ப லேசா சந்தோஷமா அமையட்டும். இது மாதிரி இன்னும் நிறைய கதைகளை கேட்க மறக்காம எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அடுத்த பதிவுல ஒரு புது பாடத்தோட சந்திக்கலாம்.